மக்கள் அனைவருக்கும் நமது பாண்டிய ராஜ்யத்தோட வணக்கம். நேற்று இரவு நெல்லை சரகம், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பக்கத்தில் 9 பேர் கொண்ட தீவிரவாதிகள் பொதுமக்கள் மீது பயங்கர குண்டு வீசி பயங்கர ஆயுதங்களோட தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சு மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க. இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது இப்போ மட்டும் நடக்கலை, இது முன்னாடியிலேருந்தே இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இது எப்படி எடுத்துக்கணும்னா, இது முன்னாடி மன்னர்கள் ஆட்சியில் இதை எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்னா, அவங்களுக்கு குற்றப்பரம்பரை, கைரேக சட்டம், வாய்ப்பூட்டு சட்டம் இதெல்லாம் போட்டு தான் அவங்கள கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லைன்னு அவங்க ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக ஆகி செயல்பட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தான் இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடி 1947க்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாண்டிய மன்னருக்கு கோரிக்கை வைக்காங்க. இப்படி தொழிலாளர்களாக இருக்கிறவங்க, நிலம் இல்லாமல் இருக்கிற தொழிலாளர்கள், வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இடம் ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர்கிட்ட அப்போ கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்த பஞ்சமி நிலம்னு சொல்லி அந்த இடத்துல குடியமர்த்துறாங்க. குடியமர்த்தின உடனே அதை இவங்க ஏற்றுக்கிடாமல் அந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துறது, படுகொலை நடக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதனால அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி எஸ்சிங்கிற ஒரு பட்டியலில் அந்த மக்களை வச்சு சிறப்பு சலுகைகள், சிறப்பு சட்டங்களை வச்சு அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தினாங்க. எஸ்சின்னா ஷெட்யூல் காஸ்ட்டு, அதை தமிழில் மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தப்பான முறையில் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி மாற்றி, அது இப்போ சில இளைஞர்கள் நாங்கள் எஸ்சி பட்டியலேருந்து வெளியில் போகணும், எங்களை தாழ்த்தி வீழ்த்தினது யார், மன்னராட்சியில் தான் நாங்கள் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டோங்கிற மாதிரி அவங்க சில பேர் நினச்சிட்டு செயல்பட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறான இது. அந்த காலத்தில் சில கிராமங்களில், சில தோட்டங்களில் ஒரு 20 குடும்பம், 20 பேர், 30 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ செல்ஃபோன் கிடையாது, டெக்னாலஜிலாம் கிடையாது. திடீர்னு ஒரு கும்பல் போய் அந்த 30 பேர் இருக்காங்கன்னு 30 பேரையும் ஒட்டுமொத்த பேரமாக படுகொலை பண்ணிடுவாங்க. படுகொலை பண்ணிவிட்டு அங்கேயே புதைச்சிட்டு, பக்கத்தில் புதைச்சி அந்த இடத்துலேயே அவங்க குடியேறிடுவாங்க. அது உடனே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவங்களோட சொந்தக்காரங்க எதுக்காவது நல்லது கெட்டதுக்கு அவங்கள தேடி போகும்போது ஆள் மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல விவாதம் நடக்கும், பிரச்சனை வரும். அந்த மாதிரி வரும்போது மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும், யார் யாரெல்லாம் இருக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு கணக்கு பண்ணி நாட்டில் யார் யார் இருக்காங்க, எந்தெந்த பிரிவு மக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கணக்கு எடுக்கிறாங்க. அப்போ சில மக்களை கணக்கெடுக்க முடியல. ஏன்னா கணக்கெடுக்க முடியல, அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல லாங்குவேஜ் பேசுகிறதுனால அவங்கள யார் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவங்க விசாரிக்கிறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது மக்கள் நிறைய பேர் இவங்க கல்லன்னா ஒரு ஆளை குறிக்கிறது, கல்லர்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறிக்கிறது. அப்போ அப்படி சொல்லும் போது அவங்க அந்த கல்லர் அப்படிங்கிறதே ஜாதி சான்றிதழாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு போக இந்த மாதிரி மாற்றி கிராமத்தையே அழிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல மாற்ற குடியேறும் போது இப்போ ஆதார் கார்டு இருக்குது, வீட்டு அட்ரஸ் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பகுதி மக்களெல்லாம் படுகொலை பண்ணிட்டு அங்கே இருந்தால் தெரியாது.
அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து மாத்திருக்காங்கங்கிறதுக்காக மறவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஜாதி சான்றிதழ் கொடுத்தாங்க. கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப கண்காணிச்சு இது பண்ணாங்க. அவங்க ரொம்ப அடக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால தான் குற்றப்பரம்பரை சட்டம் அவங்களுக்கு ஸ்பெஷலா வச்சு கைரேகை டெய்லி வைக்கணும். எங்கெங்க போறோம் வரோங்கிறத கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க அத வச்சிருந்தாங்க. அவங்க இப்போ வந்து அந்த இளைஞர்கள் வந்து தப்பா நினைக்கிறாங்க. ஏதோ நம்மள பழி வாங்கிட்டாங்க. ஏதோ நம்ம நாட்ட பிடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி இல்லங்க. அப்படி கிடையாது. அ அது வந்து மத ரீதியா வந்து எல்லாம் நெறைய மக்கள் இருக்காங்க. எல்லாரும் வந்து மத ரீதியா வந்து பிரச்சனை பண்றதில்ல. சிவகங்கையில வந்து சிவன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை. சிவனோட பூமி அப்படின்னு சொல்லி அங்க நெறைய பிரச்சனை நடந்துச்சு. அதே மாரி ராமநாதபுரத்துல வந்து ராமர் வந்து கடவுள் ராமர் வந்து பாலம் போட்டு போனாரு. அ இலங்கைக்கு அப்படின்னு சொல்லி ராவணன அழிக்கிறதுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி அந்த கதைகள வச்சு அங்க மத ரீதியா வந்து பல பிரச்சனைகள் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து இப்போ இங்க உள்ள இங்க உள்ள மன்னர் வந்து சொல்லும்போது அத வந்து அ ஏத்துக்கிடாம இருக்கலாம். மன்னராட்சிக்கு எதிரா செயல்படுறாங்க. அதனால அவங்க இப்படி சட்டங்கள போட்டு ஒடுக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இத வந்து போட்டிருக்காங்க. இத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 1951, 53 அந்த டைம்ல வந்து அந்த குற்றப்பரம்பரை சட்டம், வாய்ப்பூட்டு சட்டம் இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து இப்போ பொது நீரோட்டத்துல கலந்து, அவங்க வந்து இப்போ நெறைய பேர் வந்து படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, இதா இருக்காங்க. ஆனா இன்னும் பல பேர் வந்து மாறாம இன்னும் அதே பழைய நிலைமையிலேயே இருக்கிறாங்க. அது வந்து மாற்றப்படணும். அ மக்கள் வந்து வந்து முஸ்லீம் மதத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி கற்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்ல. நேத்து நடந்தது வந்து 9 தீவிரவாதிகள் வந்து அப்பாவி பொதுமக்கள் மேல சும்மா நின்றிருந்த பொதுமக்கள் மேல வெடிகுண்டு வீசி, பயங்கர ஆயுதங்களால தாக்குதல் நடத்தி படுகொலை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 3 பேர் இறந்திருக்காங்க. 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள இன்னும் பல பேரோட நிலைமை வந்து கவலைக்கிடமா இருக்கு. இது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்த செயலுக்கு நமது பாண்டிய ராஜ்யம் சார்பாக வன்மையாக இத வந்து நான் கண்டிக்கிறேன். பாண்டிய ராஜ்யத்தோட கண்டனத்த நான் தெரிவிக்கிறேன். இதுபோல செயல்கள் வந்து தடுத்து நிறுத்தப்படணும். ஆ இது வந்து ஒரு ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தேர்தல் நேரத்தில நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலா கூட இருக்கலாம். மக்கள் அதனால இது வந்து அரசியல் ரீதியா பார்க்காம, இத வந்து இது வந்து பொது பிரச்சனையா இது வந்து நூற்றாண்டு காலமா இருக்கிற ஒரு பொது பிரச்சனையா வந்து இத அணுகி, இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஆ நன்றி.